அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கார்த்திக் நரேன் இயக்கத்துல. கார்த்திக் நரேன் உங்களுக்கு தெரியுங்களா, துருவங்கள் 16 அவருடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் தான் நிறங்கள் 3 இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குது. நம்ம துருவங்கள் 16 மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா துருவங்கள் 16 நிறங்கள் 3 அது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. கொஞ்சம் இல்ல, நிறைய கம்மியா இருந்தது. என்ன ஒண்ணு, கார்த்திக் நாராயண் ஏதோ சொல்ல வர்றாரு. அவர் சொன்ன வச்சதெல்லாம் முழுமையா சொல்ல முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமா, இந்த படத்துல அதுதான் ஒரே ஒரு குறை. கார்த்திக் நாராயண் ஒரு அருமையான இயக்குனர். ஆனா இந்த படத்துல வர்ற மாதிரி அவரும் ஏதோ போதை அந்த சூழல்ல மாட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்துல அதர்வா ஒரு சினிமா டைரக்டரா சினிமாவில் டைரக்ட் பண்ணணும்னு போராடுற ஒரு கேரக்டர்ல வராரு. ஆனா அவர் ஸ்கிரிப்ட ஒரு குரூப் நம்ம ஜான் விஜய் அவரு இவனோட ஃப்ரெண்டு மூலமா தூக்கிடுறாரு. அதை படமா எடுக்கிறாரு. அதை இவன்ட்டையும் போட்டு கொடுத்து அவர்கிட்டையும் தூக்கி கொடுத்தவன் அந்த ஃப்ரெண்டு. அந்த உண்மை கூட தெரியாம அதர்வா அந்த ஸ்கிரிப்ட எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு போதையை போட்டு கள இறங்குறாரு. அங்கதான் அந்த படம் கொஞ்சம் அடி வாங்குது. இன்னொரு பக்கம் இந்த சரண் ஒரு புது தம்பி 1-2 படத்துல பார்த்திருப்போம். அவன் நம்ம ஹீரோயின் அந்த அம்மு அபிராமி, அந்த ஹீரோயினா சரண் ஸ்கூல் படிக்கிறாங்க. 2 பேரும் வேற வேற ஸ்கூல் ஒன் சைடா லவ் பண்றாரு. அம்மு அபிராமி ரகுமானோட மகள். ரகுமான் நம்ம சரணோட ஸ்கூல் வாத்தியார், பிரைவேட் ஸ்கூலு. ரகுமான் ஒரு நாள் திடீர்னு ஸ்கூலை விட்டு போறாரு. அப்ப அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. காலையில அவன் சைக்கிளிங் போயிட்டு இருக்கப்போ ஒரு டியூஷனுக்கு எங்கேயோ போயிட்டு வர்றப்ப ஒரு பொண்ணை அதர்வா இன்னும் சில பேர் அவர் பார்க்க மாட்டாரு என்னாருன்ட்டு கடத்துறாங்க அப்படின்ட்டு. இந்த பொண்ணை தான் கடத்திட்டதான் நினைச்சு இவர் அவரை தேடி போவாரு. அவரு ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு பைலட் பிலிம். இப்போ ரகுமான் ஒரு பக்கம் மகளை தேட, இன்னொரு பக்கம் அந்த காதலன் சரண் அவன் ஒரு பக்கம் மகளை தேட, ரகுமானோட பொண்ணு தன் விருப்பத்தின் பொருளை தான் வெளியில போயிருக்கும். ஏன் போச்சு, எதுக்கு போச்சு அப்படிங்கிறதாங்க அந்த கதையோட அடிநாதம். இன்னொரு பக்கம் அதர்வா இந்த ஹீரோ சரணுக்கு உதவுறாரு. ஏன் உதவுறாரு, அவ்வளவு போலவே எப்படா உதவுறாரு அப்படின்றதெல்லாம் வியப்பா இருக்கு. இந்த இடங்கள்ல தான் இந்த படம் அடி வாங்குறது. ஆனா கார்த்திக் நாராயணோட இயக்கத்துல சில இடங்கள்லாம் நம்ம பார்க்காத ஒரு ஃபீலை தருது. ஆனா பல இடங்கள் என்ன இது, அவங்க அப்பா பொண்ணு அவர்கிட்டயே காலைல ஒருத்தவங்க ஏத்துட்டு போனாங்க கார்ல, அந்த பொண்ணா இருக்குமோன்னு சந்தேகப்படுறான்னு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவன் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்காரு அந்த வாத்தியார். சொல்லியிருக்கலாமே இவன் அதை விட்டு பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரி இறங்கி துப்பறிகிறான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தோணுது. இந்த மாதிரி கதையில பல லாஜிக் மீறல்கள் அதெல்லாம் தான் தப்பா இருக்குது. கார்த்திக் நாராயண் நான் அதனாலதான் சொன்னேன், ஒருவேளை இதுல வர அதர்வா கேரக்டர், ஏன்னா அது டைரக்டர் சினிமா சம்பந்தப்பட்டது, ஒருவேளை அதர்வா கேரக்டர் கார்த்திக் நாராயணோட கேரக்டரா நான் முகத்தெல்லாம் நான் பிரஸ் மீட்ல பார்த்தா நமக்கு கொஞ்சம் தோணுச்சு. இதுல சரத்குமார் தான் அதர்வாவோட அப்பா. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு சினிமானாலே என்னன்னு தெரியாது. அவரு ஆர்கே செல்வமணிட்ட கொண்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பாரு. அது யாரோட ஸ்கிரிப்ட்லாம் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு அப்பனும் மகனும் விலகி இருப்பாங்கன்னு தோணும். அதே மாதிரிதான் அப்பனும் மகளும் விலகி இருக்கிற போர்ஷன்ல ரகுமானும் அந்த நம்ம அம்மு அபிராமியும் இப்படி இல்லாம உலகத்துல அப்பாக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி 2 ஃபேமிலியிலுமே அம்மாக்கள் அப்பாவை பிரிய ரெடியா இருப்பாங்க. அது வேணா ஒருவேளை இந்த காலத்துக்கு ஒத்துக்கும். ஏன்னா பெரிய பெரிய விஐபிகளோட மனைவி மாறிகள் எல்லாம் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. 500 கோடி கொடு, 1000 கோடி கொடுன்னு. ஸோ அது வேணா யதார்த்தமா எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் அழகா கிறிஸ்பியா இந்த படத்தை பண்ணியிருந்தா இந்த நிறங்கள் 3 நான் சொன்ன மாதிரி வேற லெவல்ல இருந்திருக்கும். ஐங்கரன் அவ்வளவு பெரிய பட நிறுவனம், அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைச்சிருக்கலாமே. கார்த்திக் நாராயண் நம்ம இயக்குநர்கள் முதல் படத்துல பயங்கரமா உழைக்கிறாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல நமக்கு வெற்றி வசப்பட்டுச்சுன்னு நினைச்சு திரும்ப திரும்ப செஞ்ச தவறையே செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு ஆதங்கம் வருது. அதே நேரம் இந்த படத்துல ஒளிப்பதிவும் மியூசிக்கும் வேற லெவல். நிறங்கள் 3ன்னு போட்டுட்டு நிறங்கள் 1, நிறம் 1, நிறம் 2, நிறம் 3ன்னு எடுத்ததெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா அதுல கட்டமைக்கப்பட்ட காட்சிகள் சில இடங்கள்ல நமக்கு மனச்சோர்வை தருது. அதுதான் வருத்தமா இருக்குது. மற்றபடி இந்த படத்துல மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் அவருடைய மியூசிக்கும் சரி,
ஒளிப்பதிவு ஸ்ரீஜித் சாரன் அவருடைய ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். இவங்களை வச்சுட்டு தான் கார்த்திக் நாராயண் ஓட்டிட்டு இருக்காரோன்னு தோணுது. அதை இன்னும் சிறப்பா செஞ்சிருந்தா இந்த படம் நிறங்கள் 3 300 இல்ல 3000 இல்ல 30,000 இல்ல 3 லட்சம் இல்ல 3 கோடி இல்ல அவ்வளவு ரசிகர்களை கவர்ந்திருக்கும். அதுல சில இடங்கள் குறையா தெரிகிறது. 300 3000 30,000 3 லட்சமா 3 கோடியாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறங்கள் 3 வேற லெவல் படம். அதை வேற லெவல்ல கொடுக்க தவறிட்டீங்க கார்த்திக் நாராயண் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.